வணக்கம். இது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நோபல் பரிசுக்கான கனவு திட்டம். இஸ்ரேல் ஜெருசலம் காசா போரை நிறுத்தத்துக்கு பெரிதும் முயற்சி செய்கின்றன. அதற்கடுத்து ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு மற்ற நாடுகளை தூண்டிவிட்டு அவர் நிறுத்த வைக்க எண்ணுகிறார். அதற்காக தான் வரியையும் போடுகிறார். ஏனென்றால் அவருக்கு ரஷ்யாவுடன் நேரடியாக பேச பயம். அடுத்து இந்தியா பஹல்காம் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் மீது சண்டை தொடுத்தது. அந்த சண்டையில் பாகிஸ்தான் சரண்டர் ஆனபோது நான் தான் பேசி சமாதானம் செய்தேன் என்று ட்ரம்ப் அறிவித்தார். ஆக இது போன்ற போர் நிறுத்த நாடகங்களில் செய்ததற்காக தனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இவர் இது இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக இருக்கிறார். ஒருவர் அமெரிக்க நாட்டில் அதிபராக 2 முறை மட்டுமே வாழ்நாளில் நிற்க முடியும் என்று விதி உள்ளதாம். அதனால் பெரும்பாடுபட்டு எப்படியாவது இந்த முறை தனக்கு நோபல் பரிசு வழங்க வழி செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகளும் சரி, உள்நாட்டு வியாபாரிகளும் சரி, தொலைக்காட்சிகளும் இவரை பெரிதும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அவர் அசருவதில்லை. நேற்று ஒன்று இன்றைக்கு ஒன்று என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் இவருடைய பேச்சை கேட்பதாக இல்லை. இந்தியாவிடம் எண்ணெய் வாங்காதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்தியாவிடம்தான் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் ஒரு சிலர். அப்படி இருக்கும்போது அவர்களிடம் ஐரோப்பா நாடுகளிடம் பேசி இந்தியாவுக்கு 100% வரி விதியுங்கள் அப்படின்னு சொல்லார். மோடி எதற்கும் அசராமல் இருக்கிறார். அதே போன்று தனது நாட்டு விவசாயிகளுக்காக அவர் 40 நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார் ஏற்றுமதிக்காக. அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் தங்களுக்கு வேண்டிய இந்திய பொருட்களை வேண்டுமென்றால் மற்ற நாடுகள், இந்த 40 நாடுகள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விலைதான் முன்னே பின்னே இருக்கும். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் இந்தியா விரோதமாக இருந்த சைனாவும் வடகொரியாவும் ரஷ்யாவுடன் இப்போது சேர்ந்து இந்தியா ஒரு வலிமையான நாடாக மாறிவிட்டது. பிரிக்ஸ் அமைப்புடன் 6 நாடுகளுடன் மற்றும் ஒரு 10 நாடுகளும் இணைந்து வருகின்றன. ஐரோப்பிய யூனியனிலிருந்தும் ஒரு சில நாடுகள் இந்த பிரிக்ஸ் யூனியனுடன் சேர விருப்பம் தெரிவித்து வருகின்றன. அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய வல்லரசான அமெரிக்காவுக்கு எதிராக இன்னொரு வல்லரசாக சேர இந்த பிரிக்ஸ் அமைப்பு முன்னேறி இருக்கிறது. அதற்கடுத்து பிரிக்ஸ் கரன்சியை பயன்படுத்தி டாலரின் மதிப்பை வீழ்ச்சியடையவும் அமெரிக்காவின் டாலர் கனவை வீழ்ச்சியடைய வைக்கப் போகிறது இந்த பிரிக்ஸ் கரன்சி. அமெரிக்காவுக்கு எதிராக பிரிக்ஸ் அமைப்புகள் முடிவெடுத்திருக்கலாம். எதுவும் நடக்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைக்குமா என்றும் சொல்லலாம். நியூஸ் பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.